शरवण भव। ஓம் சரவண பவ. ஆதியோகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் 48 நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய மகா சஷ்டி விரதத்தை பற்றிய சந்தேகங்களுக்கு மிக தெளிவான சரியான விளக்கங்களை கொடுத்திருந்தோம். அதில் விடுபட்டு போன பல சந்தேகங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்களில் விளக்கம் கொடுக்க இருக்கிறோம். அதில் முதல் சந்தேகம், மிக முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 நாட்கள் தொடர்ந்து பெண்களால் எப்படி மகா சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க முடியும்? வீட்டு விலக்காக இருக்கக்கூடிய நாட்களில் என்ன செய்வது? விரதத்தை நிறுத்திவிட வேண்டுமா அல்லது தொடரலாமா? என்ன செய்வது அப்படிங்கிறது நிறைய பெண்களுடைய சந்தேகம். மிக முக்கியமான சந்தேகம், மிக சரியான சந்தேகமும் கூட. இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாம் விளக்குவதற்கு முன்னால் ஒரு சிறு வரலாற்று நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருஞான சம்பந்தர் அவர்களுக்கு திரு ஆச்சாள்புரம் என்கின்ற இடத்திலே திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன. அங்கே உமா மகேஸ்வரராக தோன்றிய சிவபெருமான் தன்னுடைய ஜோதியிலே அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அப்பொழுது ஒரு பெண் மட்டும் ஒதுங்கி நிற்கிறார். அதற்கான காரணத்தை திருஞான சம்பந்தர் கேட்கிறார். அதற்கு அந்த பெண் தான் வீட்டு விலக்காக இருப்பதாகவும் அதனால் சிவஜோதியில் ஐக்கியமாக முடியாது என்றும் சொல்கிறார். அதற்கு திருஞான சம்பந்தர் அவர்கள், சிவபெருமான் என்பவர் அக்னி ஸ்வரூபமானவர், மகாஜோதி வடிவமானவர், அவருக்கு தீட்டு என்பதே கிடையாது, அதனால் நீ தாராளமாக இந்த ஜோதியிலே ஐக்கியமாகலாம் என்று சொல்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்ணும் சிவஜோதியில் ஐக்கியமாகிறார். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதி வடிவமான சிவபெருமானுக்கு தீட்டு என்பது கிடையாது. அதனால அந்த பெண் அந்த ஜோதியில் ஐக்கியமானார். சிவபெருமான் பஞ்சாக்னி வடிவமானவர், முருகப்பெருமானோ ஷடாக்னி வடிவமானவர். சிவபெருமான் 5 என்றால் முருகன் 6. 5க்கு இல்லாத தீட்டு எப்படி 6க்கு மட்டும் வரும்? நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த தீட்டு என்று சொல்வதெல்லாம் நாம ஏற்படுத்தி கொண்ட ஒன்று. 5இல் இல்லாத தீட்டு 6இல் வர வாய்ப்பே கிடையாது. அதனால முருகப்பெருமானுடைய இந்த மகா சஷ்டி விரதத்தை பெண்கள் தாராளமாக தொடரலாம். இந்த வீட்டு விலக்கான காலத்தில் தாராளமாக தொடரலாம். அதில் தவறே கிடையாது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதிற்குள் முருகப்பெருமானை நினைத்து மனதிற்குள் துதியுங்கள். வாய்விட்டு முருகா என்கின்ற நாமத்தை, திருநாமத்தை சொல்வதிலும் தவறு கிடையாது. முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ் பாடல்களோ அல்லது முருகப்பெருமானுக்குரிய பாடல்களையோ பாடுங்கள், பாராயணம் செய்யுங்கள், அல்லது மனதிற்குள்ளேயே முருகனை துதியுங்கள், தவறே கிடையாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை போன்றவற்றை செய்யக்கூடாது. அதுவும் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தீட்டு இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுவும் உங்கள் உடலுக்கு ஓய்வு தேவை, அதனால் பூஜை பண்ண வேண்டாம்னு சொல்கிறது. மற்றவர்கள் ஏதாவது ஒன்று நாம் முகம் சுளிக்கும் வகையில் பேசி விடுவார்கள். அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா சமூக கட்டமைப்பு அப்படி. அதனால் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் மனதிற்குள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனபீடத்தில் முருகப்பெருமானை இருத்தி உங்களுக்கு என்னெல்லாம் பூஜை செய்யணும்னு தோணுதோ, என்னெல்லாம் பாடணும்னு தோணுதோ, என்னெல்லாம் மந்திரம் சொல்லணும்னு தோணுதோ அதையெல்லாம் சொல்லி மனதிற்குள் துதியுங்கள். வெளியே சொன்னாதான் 1000 கேள்வி கேட்பாங்க. அதனால நீங்கள் மனசுக்குள்ள பண்ணுங்க. ஒருத்தர் உங்களை தடுக்க முடியாது. தீட்டும் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி 5க்கு இல்லாத தீட்டு 6க்கு கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானை இந்த காலத்திலும் இந்த காலகட்டத்திலும் வணங்கலாம். அதில் தவறே கிடையாது. இன்னொரு சந்தேகம், நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு சந்தேகம், இந்த காலை நேரத்தில் முருகப்பெருமான் முன்னாடி விளக்கேற்றி வழிபடுவது, இந்த மகா சஷ்டி விரத காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவதை பற்றி சில சந்தேகம் கேட்டிருந்தார்கள். ஒரு சிலர் கேட்கிறார்கள், ஷட்கோண கோலம், அறுகோண கோலம் வரைந்து அதன் மீது 6 விளக்குகள் ஏற்றி வைத்துத்தான் வணங்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி வச்சு வணங்குறீங்க அப்படின்னா அதில் தப்பும் கிடையாது, ரொம்ப நல்லது தான் அதுவும். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி முறை தெரியல அப்படின்னா நீங்கள் அப்படி செய்யணும்னு அவசியம் கிடையாது. 6 விளக்கு ஏற்றி வைக்க வேண்டுமா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து கூட முருகப்பெருமானை தாராளமாக வணங்கலாம். 6 விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை கிடையாது. லிமிட்டேஷன்ஸ் முருகனுக்கு கிடையாதுங்க. முருகனுக்கு மட்டும் கிடையாது, எந்த கடவுளுக்குமே லிமிட்டேஷன்ஸுங்கிறது கிடையாது. இந்த வரையறையில் இதெல்லாம் எல்லைக்கோடெல்லாம் நம்மளாக வரைந்து கொள்ளக்கூடியது. அதனால் நீங்கள் தாராளமாக ஒரே விளக்கை ஏற்றி வைத்து கூட நீங்கள்
இந்த பூஜையை செய்யலாம், முருகப்பெருமானை வழிபடலாம். இல்லை நான் வந்து ஷட்கோண கோலம் போட்டு அது மேலே 6 விளக்கு ஏற்றி வைத்தால்தான் நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால் தாராளமாக செய்யுங்கள், அதிலும் தவறு கிடையாது. அப்படியும் கும்பிடலாம், இப்படியும் கும்பிடலாம். எப்படி கும்பிட்டாலும் சரிங்க, முருகனுக்கு உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் தான் வேண்டும். அதனால் நீங்கள் எப்படி உண்மையாக கும்பிட்டீங்கன்னா போதும், உண்மையான அன்போடு கும்பிட்டீங்கன்னா போதும், முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வான். இன்னொரு சந்தேகம், நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகம், போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நிறைய சந்தேகமாக கேட்குறீங்க. அது என்ன அப்படின்னா, வெளியில் போய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது அவசரமான காலகட்டம், அவசரமான உலகம். வெளியில் போகாமல் நமக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம்னா நம்மளால் நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாது. அதனால் நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும். வெளியே போகும்போது ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணோன்னா ஒரு டீ குடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் நீங்கள்லாம் வெளியே சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம், தவறு கிடையாது. அதில் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் இருக்கக்கூடாது. நான்வெஜ் இருக்கக்கூடிய இடத்துல போய் சாப்பிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியாமல் கூட இந்த நான்வெஜ்ஜுங்கிறது வந்து இந்த புலால் உணவுகளுடைய ஏதாவது ஒரு வகையில் உணவில் கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி இடத்துல சாப்பிடாம நீங்கள் வந்து நார்மலாக சைவ உணவுகள் இருக்கக்கூடிய இடத்துல தாராளமாக சாப்பிடலாம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிடுபவர்களுக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விரத காலத்தில் சாப்பிடக்கூடாது, சுத்தியாக இருக்க வேண்டும். அதனால் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வெளியே சாப்பிட்றதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, இந்த ஒரு கட்டுப்பாடை தவிர. மற்றபடி நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம், இல்லைனா ஃபோன் மூலமாக கூட கேட்கலாம், என்னுடைய வாட்ஸ்அப் கூட மெசேஜ் அனுப்பி கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் விளக்கம் தருவதற்கு, சரியான பதிலை தருவதற்கு, காரண காரியத்தோடு பதிலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த மகா சஷ்டி விரத காலத்தில் அனைவரும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும். ஓம் சரவணபவ.